அனைவருக்கும் வணக்கம். நாட்டில் தெருவில் ஊரில் எங்கேயாச்சும் ஓரத்தில் யாரும் பார்க்காத எங்கேயாச்சும் ஒரு மூலையில் குப்பைகள் கழிவுகள் அப்படின்னு சொல்லி கொட்டப்பட்டிருந்தா கூட அதை போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கண்டுபிடிச்சி ஏதாச்சும் ஒரு வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்து நல்லா நடு ஊரில் நடு தெருவில் நின்று அப்படியே மக்கள் இருக்கிற இடத்துலலாம் நின்று அங்கே எல்லாத்தையும் அப்படியே பரப்பி 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 தூத்தி விட்டுட்டுருக்கிற அல்லது எல்லா இடத்துலையும் வாரி வாரி வாசலில் கொட்டிகிட்டு இருக்கிற ஒருத்தனை பார்த்தா என்ன சொல்லுவீங்க? பைத்தியம்னு சொல்லுவீங்களா? சைக்கோன்னு சொல்லுவீங்களா? இல்லை இவனெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் பத்திரமா எங்கன்னா வைக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்களா? தெரில. கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு வேலையை சோசியல் மீடியாவில் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தனை என்ன சொல்லுவீங்க? மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். என்றைக்குமே நம்ம வயதில் உள்ள அதிகமாக இருக்கிறவங்கள அவ்வளோ சீக்கிரம் மரியாதை இல்லாமலாம் பேசுறது இல்லை. ஆனால் ஒரு நபர் இன்னைக்கு இருக்கிற தாவேக ஆட்சியில் இல்லை, இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியிலே ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இருந்தே கூட பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக முழுக்க முழுக்க ஆபாசம். மற்றவங்களுடைய குடும்பம், மற்றவங்களுடைய படுக்கையறை, அதாவது வழக்கமாக மனிதர்கள் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம அரசியலில் மட்டும் இல்லைங்க, பொதுவாக வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவு தாப்பால் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத யாருமே விவாதிக்க மாட்டோம், விவாதிக்க கூடாது. அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விஷயம். வெளி உலகத்தில் இருக்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசுவோம். இன்னும் சொல்லப்போனால் அரசியல் களம்னு வந்துட்டா இன்னும் முழுக்க முழுக்க அதிகாரப்பூர்வமான அல்லது ஒரு குற்றச்சாட்டு வருதுனாலும் இவ்வாறு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இப்படிங்கிற அளவில் தான் நம்ம அரசியலே பேசுவோம். ஆனால் ஒரு சேனல் மை இந்தியா 24/7 இப்போ இதுக்கு முன்னாடி சத்தியம் டிவியில் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த முக்தார் அப்படிங்கிற நபர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விஜய் அவர்களே ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள், அவருடைய குடும்பம், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதுபோக ஐயா ராமதாஸ் அவர்கள், இன்னும் சொல்லிட்டே போலாங்க. இவங்க தான் சொல்லியிருக்காங்க, இவங்கள தான் சொல்லலை அப்படின்ட்டுலாம் இல்லை. எத்தனையோ முன்னாள் நடிகைகள், நடிகர்கள், இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஆபாசம், இவ்வளவு அவதூறு தான் சொல்லக்கூடாத அளவுக்கு பரப்பிட்டு வந்தாங்க. இதையே ஒரு ஹிட் ஷோ, இதுவே ஒரு ஹிட்டான காம்போ. இந்த மாதிரி புரணி பேசுறதும் ஆபாசம் பேசுறதும் தான் மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அதை பார்க்கறதுக்கும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுடைய வக்கரத்துக்கு நாம தீனி போட்டு இப்படியே சேனலை நடத்திட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மட்டமான சிந்தனையோடு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இதை மட்டுமே செய்து கொண்டிருந்த முக்தார் அப்படிங்கிற நபர் ரொம்ப நாளாக எப்போ இந்த நபர் சிக்குவார், சரியான நேரத்தில் சிக்குவார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த நேரத்தில் தானா, அதாவது நண்டு கொளுத்தா வலையில தங்காதுன்னு ஒரு பழமொழி இருக்குதுல்ல, அந்த மாதிரி கொளுத்து போய் சிக்கியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நடிகை அலிஷா அப்துல்லா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குழந்தைகள், இரட்டை குழந்தைகள் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். அவங்களுடைய குழந்தைகள் பற்றியும் அந்த குழந்தைகளுடைய பிறப்பு பற்றியும் இந்த முக்தார் அப்படிங்கிற நபரும் சூர்யா சிவா அப்படிங்கிற நபரும் ஒன்னா உக்காந்து ரொம்ப கேவலமா அந்த ஒரு 1.5 நிமிஷம் அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லையா? யார் சொல்லி இதெல்லாம் பண்றீங்க? நீங்களா பண்றீங்களா? இல்ல யாருன்னா உங்களை இப்படி பேச சொல்றாங்களா? இல்ல என் மூளைனே அப்படின்னு சொல்லுவார்ல ஒரு படத்துல செந்தில், அந்த மாதிரி உங்க மூளை அப்படிலாம் பேச சொல்லுதா அப்படின்லாம் தெரியலீங்க. வக்கரம், ஆபாசம், அண்ணாமலை அவர்களை பற்றி ஆகட்டும், அதே போல அந்த நடிகை அவர்களை பற்றி ஆகட்டும், அவருடைய குழந்தை பேசி வச்சிருக்காங்க. அவங்க போயிட்டு கண்ணீர் மழக பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு ட்வீட் வருது, காவல்துறையால் நான் கைது செய்யப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி சூர்யா சிவா ட்வீட்டை போடுறாரு. அவ்வளோ அவசரமா போட்டிருக்காரு, நர்வஸ்னஸ்ல போட்டிருக்காருன்றது நல்லாவே தெரியுது. அதை அடுத்து நமக்கு நியூஸ் பரவுது, சூர்யா சிவா அரெஸ்டட் அப்படின்னு சொல்லி. நான் முதல்ல எனக்கு இது எதுவுமே தெரியாது, என்னது இருந்தால தூக்கி இருப்பாங்க, எதையாச்சும் கண்ட மணிக்கு பேசி வச்சிருப்பாப்புல இந்த நடிகை அந்த நடிகைன்னு சொல்லி விஜய் அவர்களோட ஏதாச்சும் இணைச்சு வச்சு பேசுறது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பேசியிருப்பாப்புல, அல்லது முன்னாடி பேசின எதுக்காச்சும் இப்போ அரசு நடக்குது போல அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும் போதே முக்தார் இன்வால்வ்டு இதில் அப்படின்ட்டு. முக்தார் இன்வால்வ்டு என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நபரையும் தான் தேடுகிறார்கள், காவல்துறை தேடிட்டு இருக்கிறாங்களாம். சூர்யா சிவாவை பிடிச்சிட்டாங்களாம். முக்தார் இப்போ வரைக்கும் பிடிபடலையா? அவரை எல்லாம் பிடிக்க முடியாது சார், அவர் ஒரு டேஞ்சர் ஃபெல்லோ அப்படின்னு வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமா காவல்துறை கண்ணுக்கு மிளகா பொடி தூவிட்டு தலைமறைவா இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. உண்மையிலேயே காவல்துறையால பிடிக்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு பயங்கரமான டெக்னாலஜி தெரிஞ்ச, தன்னை தற்காத்து தலைமறைவாக வைத்துக்கொள்ள தெரிஞ்ச அளவுக்கு பெரிய ஆளா முக்தாரு? அப்போ ஒரு நபர் அரெஸ்ட் ஆகுறாரு, ஒரு நபர் இன்னும் அரெஸ்ட் ஆகாம இருக்காரு. என்ன காரணம்? இயலாமையா அப்படின்ற கேள்விகள்லாம் வரும்போது இதை சுற்றி இன்னொரு தியரி அல்லது இதை பற்றிய ஒரு விவாதம், கேள்விகள் அப்படிங்கிறது சமூக ஊடகங்கள்ல எழுப்பப்படுது. சவுக்கு சங்கர் அவர்களும் கூட பார்த்தீங்கன்னா நேரடியாக குற்றம் சாட்டு வைத்திருக்கிறார். என்னன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அரசாங்கத்தோடு கூட்டணி அமைச்சு அவங்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்று இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி
அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் முக்தார் அவர்களை பாதுகாக்கிறார். அதாவது அவர் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிக்கிட்டோம், முன்ஜாமீன் வாங்கிக்கிற வரைக்கும் அந்த அரெஸ்ட்டை கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ப்ரெஷர் பண்ணி தான் இந்த அரெஸ்ட் நடக்காம இருக்குது. ஆட்சி மாறினாலும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு லிங்கை பிடிச்சி முக்தார் கேம் ஆடுறாரு. அதற்கு இவங்க இதுக்கு முன்னாடி திமுக கூட கூட்டணியில் இருந்த விசிக பிளே பண்ணுதுன்ற மாதிரியும், அதற்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்க தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், நல்ல உயரமான ஒரு அமைச்சர், ஆமா அவரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் எல்லாம் ரொம்ப ஈஸி அப்படி மாதிரி ஒரு அமைச்சர்னு வச்சுக்கோங்களேன், அவரும் அதுக்கு பேக் பண்றாரு. இந்த ஒரு டெசிஷனுக்கும் முக்தாரை சேஃப்கார்ட் பண்ற, முடிஞ்ச வரைக்கும் அந்த அரெஸ்ட்டை தள்ளி போடுற இந்த ப்ராசஸ்ல இந்த 2 பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் அந்த நபர் தப்பிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. இது உண்மையா? இதை வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இது பெண்கள் மட்டுமல்ல, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த வழக்கானது போக்சோ வரைக்கும் போறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. இது போக்சோவிற்கே கூட தகுதியான ஒரு வழக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது சட்டம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. அப்போ சூர்யா சிவாவுக்கு ஒரு நியாயம், முக்தாருக்கு ஒரு நியாயம் அப்படின்றது இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அப்ப முக்தாருடைய கைதையும் உறுதி செய்ய வேண்டும். ஒருவேளை சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் வருவது போல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாக்குள்ளேயும் திமுகவுடைய வேண்டப்பட்ட ஆட்கள் இந்த ஆட்சியிலையும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்டா உட்காந்துக்கிட்டு யாரை தூக்கணும் யாரை தூக்காம தடுக்கணும் அப்படிங்கிற கேம்லாம் ஆடுவாங்க அப்படின்னா அதை விட ஒரு அவலம், அதை விட ஒரு கேவலம் வேற எதுவுமே இல்லை. அது டிஎம்கே 2.0 அப்படின்ற மாதிரி தான் போய் நிற்கும். அப்ப முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு இந்த கைது எவ்வளவு சீக்கிரம் நடக்கணுமோ அந்த சீக்கிரம் அதை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது வெறும் ஒரு நபரை மட்டும் இவங்க ஹராஸ் பண்ணலைங்க, ஒரு நபரை மட்டும் இவங்க அபியூஸ் பண்ணலைங்க, காலங்காலமா இதையே பண்ணியிருக்காங்க. இதை நம்ம இன்னொரு விஷயத்தோட பொருத்தி பார்க்கணும். சமீபத்தில் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த முக்தார் அப்படிங்கிற நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, உடனடியாக திருமாவளவன் அவர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதை சமூக ஊடகங்கள்ல போடுறாரு. நான் இப்படிதான் எழுச்சி தமிழரை சந்திச்சு அவரிடம் ஆசி பெற்றேன், அவரிடம் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி பதிவு போடுறாரு. அப்ப நான் ஆளுங்கட்சியிலையும் எனக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் அந்த இடத்துல அவர் போடுறாரு. பக்ரீத் திருநாள் அன்னைக்கு என்ன பண்றாரு, குடும்பத்தோட ஒரு போட்டோ மாதிரி எடுத்து போட்டு நான் அரெஸ்ட் ஆகல, நான் இன்னும் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு வெயிட் காட்டுற மாதிரி அவர் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. இதெல்லாம் பல கேள்விகள் எழுப்புது. இப்ப தாவேகா வந்து 20 நாள் ஆகுது, 20 நாள் 25 நாள், இந்த 20-25 நாட்களுக்குள்ள அவங்க மேல கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைக்கலாமா, அவங்களுடைய கவர்னன்ஸ் மேல நிர்வாகம் மேல வந்து நம்ம குறைகளை மட்டுமே பேசி கொண்டிருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய வாக்குறுதிகள்லாம் அவங்க நிறைவேற்றலையே, இல்லை வந்து சொன்ன மாதிரி செய்யலையே என்ற விமர்சனங்கள்லாம் இருக்குது. இதை ரொம்ப கூர்மையா அக்ரெசிவா எடுத்துட்டு போகணுமா அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கூட அவங்களுடைய வாக்குறுதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணலாம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் மேல நம்மளே கேட்க வேண்டியதா இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க அதிகாரத்துக்கு வந்த நொடியிலிருந்து இந்த நொடி வரை அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை உடைப்பதற்கும் அந்த கட்சியை சிதைப்பதற்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை எடுத்து தங்களுடைய கட்சியில் போட்டுக் கொள்வதற்கும் 90 நாட்களில் அதிமுகவில் 90 நாட்களில் இல்ல, கூடிய விரைவில் அதிமுகவில் இருக்கக்கூடிய 90 விழுக்காடு நிர்வாகிகள் எங்க கட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அதுல போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற வேகத்தை எந்த வகையிலுமே திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது, திமுகவுடைய மாஜிக்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பதிலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஊழல் புகார்கள் மீதோ, ஏன் ஏற்கனவே இடி 2 கடிதம் அனுப்பி திமுக ஆட்சியில் இருக்கும்போது கே நேரு அவர்கள் மேல எஃப்ஐஆர் போடப்படாமல் இருந்துச்சு. 2500 கோடி பக்கம் ஊழல் அப்படின்லாம் சொல்லி 2500 பேருக்கு ஜாப், இந்த விஷயத்துல வந்து லட்சக்கணக்கான பணங்கள் வாங்கி அதுல ஆயிரக்கணக்கான கோடிகள்ல முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி புகார்கள் வந்துச்சு. பக்கம் பக்கமா கடிதம் அனுப்புனாங்க இடி. சரி, திமுக ஆட்சி ஆளுங்கட்சி, அவர் ஆளுங்கட்சி மினிஸ்டர் இருந்தாரு, அதனால அவர் மேல எஃப்ஐஆர் போடல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சு. ஆட்சி மாற்றம் வருது, என்னுடைய முதன்மை எதிரி, என்னுடைய தீய சக்தி, இந்த தமிழ்நாட்டுக்கு தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆனா தன்னுடைய அந்த அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை முழுக்க அதிமுக மேல வைக்கிறாரு. திமுக மேல இப்ப வரைக்கும் வச்ச மாதிரி தெரியல. ஏன் அந்த எஃப்ஐஆரை இப்ப போட முடியல? இத்தனை நாள்ல போட்டிருக்கலாம், இது ஒரு பெரிய மேட்டரே இல்லையே, ஏன் இதை டிலே பண்றாங்க? அதே போல செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான வழக்கு, அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீதான வழக்கு, ஏன் தாவேகா வந்து இந்த வேகத்தை இப்ப எதனா ஒண்ணு பண்ணலையா அப்படின்னு கேட்டா 20 நாள் தானங்க ஆச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த 20 நாள்ல தானே இவ்வளோ பேரை தூக்கியிருக்கீங்க அதிமுகல இருந்து. அல்லது வந்து பேசி கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குதோ அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு
விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி உள்ள எடுத்துருக்கிறீங்க, அந்த கட்சியை உடைக்க ட்ரை பண்றீங்க, அந்த கட்சியே இல்லை தீர்ந்து போன கட்சின்னு சொல்றீங்க. ஆனா ஏன் டிஎம்கே உடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை? இன்று திமுகவின் ஊதுகுழலாக மவுத் பீஸாக செயல்பட்ட அந்த முக்தார் அப்படிங்கிற நபர் பாதுகாக்கப்படுகிறாரா? அந்த நபர் மீதாவது வழக்கு பாயுமா? அந்த நபர் மீது கைது நடவடிக்கை வருமா? வழக்கு பாயறது இருக்கட்டும், அதே வேகத்தில் கைது நடவடிக்கை வருமா? அப்படியெல்லாம் இவங்க பாத்தீங்கன்னா திமுக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாயில் வசனம் பேசிக்கொண்டு மற்ற கட்சிகளை மட்டுமே பலவீனப்படுத்தக்கூடிய அரசியலை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருப்பது போன்ற தோற்றம் இப்ப இருக்கு இல்லையா? இது தொடரக்கூடிய பட்சத்தில் இவர்களும் ஒரு தீய சக்திக்கு துணை போகிற மற்றொரு தீய சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் மக்கள் மனதில் மிக ஆழமாக வரும். காத்திருந்து பார்ப்போம். இப்பயே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள நம்ம போக வேணாம். ஆனா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு இருக்குல்ல, அது ஏதோ ஒரு தப்பா இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம். ஓட்டு போட்டவங்க விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தான், வாக்களித்த மக்கள் யாரும் தற்கூறிலாம் கிடையாது, அன்பின் வெளிப்பாடு, பேரன்பின் வெளிப்பாடு ஓட்டு போட்டாங்க. இந்த சில பேர்லாம் சொன்ன மாதிரி யாரும் தற்கூறி கிடையாது. பேரன்பை கொடுத்த மக்களுக்கு கொடுத்து விட்டு அதை கூர்ந்து கண்காணிக்கவும் தெரியும். தவறுகள் நடக்கும்போது அதை சுட்டி காட்டும் போது தட்டி கேட்கவும் அந்த மக்களுக்கு தெரியும். பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தின் அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்று அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.